ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் டீ கடையில வேலை செஞ்சுட்டு இருந்தாரு. பட் இன்னைக்கு அவர் நம்ம கவர்மெண்ட்டையே கம்ப்ளீட்டா கண்ட்ரோல் பண்றாரு. எங்க டீ கடைக்காரனால இவரு தானா? இவர் இல்லைங்க, இவருக்கு பாஸ் ஒருத்தர் இருக்காரு, வாங்க அவரை பத்தி பார்க்கலாம். ஒரு கண்ட்ரியோட growth எப்படி இருக்கும்னா அங்க இருக்க கவர்மெண்ட்டை பொறுத்துதான்னு சொல்லுவாங்க. பட் இன்னைக்கு லிட்ரலா அந்த கவர்மெண்ட்டையே தன்னோட கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறது யாருன்னா இங்க இருக்க பெரிய பெரிய பிசினஸ் மேன்ஸ் தான். பிகாஸ் மக்களோட தேவையை புரிஞ்சு அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை செய்யறதா கவர்மெண்டோட வேலை. பட் இன்னைக்கு அப்படியா நடக்குது? நீ எதை பார்க்கணும், எதை சாப்பிடணும், எது உனக்கு பிடிக்கணும் பிடிக்க கூடாதுன்றதை டிசைட் பண்றதே இங்க இருக்க பெரிய பெரிய பிசினஸ் மேன் தான். சும்மா பேருக்கு சொல்லிக்கலாம் இவர் நம்ம பிஎம், இவர் நம்ம சிஎம்னு. பட் ஆக்சுவலா நம்மள எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றது யாருன்றது பாத்தீங்கன்னா பிசினஸ் மேன்ஸ் தான். சரி, நம்ம கதைக்கு வருவோம். ஒருத்தர் கோயம்புத்தூர்ல ஒரு டீ கடையில வேலை செய்யறாரு. 10 வருஷம் அப்படியே ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணா ரியல் எஸ்டேட், லாட்ரின்னு ஒரு பெரிய பிசினஸ் எம்பையரே பில்ட் பண்ணி வச்சிருக்காரு. கோயம்புத்தூர் லாட்ரி அப்படின்னாலே நம்ம ஞாபகத்துக்கு வர்றது யாருன்னு பாத்தீங்கன்னா மார்டின். ஸோ இவர் தான் சாண்டியாகோ மார்டின். சரி, இவ்வளோ குட்டி டைம்ல இவ்வளோ பெரிய growth அடைஞ்சிருக்காருல, ஆப்வியஸா அவர் மேல நிறைய கிரிமினல் கேசஸ், நிறைய மோசடி கேசஸ் நிறைய இருந்தது. பட் அவரோட பவர்னால எதுவும் எடுபடல. ஸோ மார்டினோட மேஜர் சோர்ஸ் ஆஃப் இன்கமே எதுன்னா லாட்ரி தான். தமிழ்நாடு, கேரளா, சிக்கிம், வெஸ்ட் பெங்கால் இந்த மாதிரி இந்தியன் ஸ்டேட்ஸ்ல லாட்ரி டிக்கெட் வித்துட்டு இருந்தாரு. ஒன்ஸ் தமிழ்நாடுல லாட்ரி டிக்கெட் பேன் பண்ண உடனே அவரோட ஃபோக்கஸ் எல்லாமே இன்டர்நேஷனல் மார்க்கெட் நோக்கி போச்சு. பக்கத்து கண்ட்ரியான நேபாள், பூட்டான் இங்க எல்லாத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா தன்னோட எம்பையரை வந்து பில்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாரு. ஸோ சிம்பிளான சைக்காலஜி என்னன்னா, ஒருத்தனோட ஆசையை நம்ம தூண்டுனா எவ்வளவு வேணாலும் அவங்கிட்ட இருந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதை புரிஞ்சுக்கிட்ட அவரு தௌசண்ட்ஸ் ஆஃப் க்ரோர்ஸ் லாட்ரி மூலியமா லீகலாவும் இல்லீகலாவும் சம்பாதிக்க ஆரம்பிச்சாரு. அதுல சம்பாதிச்ச பணத்தை எல்லாத்தையும் ரியல் எஸ்டேட் செல் கம்பெனிஸ்னு டைவர்சிஃபை பண்ண ஸ்டார்ட் பண்ணாரு. ஆப்வியஸா பல ஊர்ல பல நாட்டுல இவர் மேல நிறைய மோசடி கேசஸ் எல்லாம் இருக்கு. சரி, இவருக்கும் இப்ப நடக்க போற எலெக்ஷனுக்கும் என்னடா சம்பந்தம்னு கேட்டீங்கன்னா ஒரு சம்பந்தம் இருக்கு. 2018ல கவர்மெண்ட் ஒரு பில் பாஸ் பண்றாங்க, எலக்ட்ரல் பாண்ட்ஸ்னு. ஆக்சுவலா ஒரு கட்சிக்கு என்னால முடிஞ்ச பினான்சியல் சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா அந்த எலக்ட்ரல் பாண்ட் மூலமா நான் ஈஸியா பண்ணிக்கலாம். ஸோ ஒரு 100 ரூபாய் கொடுத்து நான் ஒரு எலக்ட்ரல் பாண்ட் வாங்குறேன் அப்படின்னா அந்த 100 ரூபாயும் அந்த கட்சிக்கு ஒயிட்டா போய் சேரும். இதனால கவர்மெண்ட்டுக்கு வந்து ஈஸியா வந்து எவ்வளோ அமௌண்ட் யார் கொடுத்துருக்காங்க, எந்த கட்சிக்கு கொடுத்துருக்காங்கன்றத ட்ராக் பண்ண முடியும். ஸோ யார் யாரெல்லாம் எலக்ட்ரல் பாண்ட் வாங்குறாங்களோ அந்த டீடைல்ஸ் எல்லாமே அனானிமஸா இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் கவர்மெண்ட் இதை லான்ச் பண்ணாங்க. பட் 2023ல சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுச்சு அப்படின்னா, யார் யாரெல்லாம் எலக்ட்ரல் பாண்ட்ஸ் வாங்கியிருக்காங்களோ அந்த டீடைல்ஸை வந்து பப்ளிக்கு ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு ஆர்டர் போடுறாங்க. அப்போ பார்த்தா நம்ம கோயம்புத்தூர் டீ கடைக்காரரு தன்னோட கம்பெனியான ஃபியூச்சர் கேமிங்ஸ் மூலமா கிட்டத்தட்ட 1300 கோடிக்கு ஒர்த்தான எலக்ட்ரல் பாண்ட்ஸை வாங்கியிருக்காரு. இப்போ எல்லாருக்கும் ஷாக் என்னன்னா 1300 கோடி ஒர்த்தான பாண்ட்ஸை யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தா டிஎம்கேக்கு கிட்டத்தட்ட 500 crores, திரிணாமுல் காங்கிரஸ்க்கு கிட்டத்தட்ட 500 crores, பிஜேபிக்கு 100 crores பெரிய அமௌண்ட்டை டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ என்ன டவுட்னா, லீகல்னு தெரிஞ்சு இவ்வளோ அமௌண்ட் டிரான்சாக்ஷன் ஆயிருக்கு அப்படின்னா இவ்வளோ வருஷமா இல்லீகலா பிளாக்கா எவ்வளோ அமௌண்ட் டிரான்சாக்ஷன் ஆயிருக்கும். சரி, இது ஒரு பக்கம் இருக்கும். இந்த எலக்ட்ரல் பாண்ட்ஸ்ல இருந்தே நமக்கு தெரிஞ்சிருச்சு மார்டின் வந்து டிஎம்கே கூட கொஞ்சம் க்ளோஸ்ல இருக்காரு அப்படின்ட்டு. இப்போ மேட்ரு என்னன்னா, கட்சிக்கெல்லாம் பணம் கொடுக்கறத விட பேசாம டைரக்டா நம்மளே களத்துல இறங்கிடலாம்னு நினைச்சிட்டாரு போல. அதனாலதான் தன்னோட ஒய்ஃபை இந்த 2026 எலெக்ஷன்ல ஏடிஎம்கே ஷார்பா லால்குடி கான்ஸ்டிடியூன்சில நிக்க வைக்கிறாரு. 234 தொகுதியில் இருக்க எல்லா கேண்டிடேட்ஸோட சொத்தை விட, ஏன் ஸ்டாலின் சாரோட சொத்தை விட இவங்களோட சொத்து மதிப்பு தான் கிட்டத்தட்ட ரொம்ப அதிகமா இருக்கு. அடுத்து அவசரமா எலெக்ஷனுக்கு 6 மாசத்துக்கு முன்னாடி ஒரு கட்சியை ஆரம்பிச்சு அதை கொண்டு போய் ரூலிங் பார்ட்டியான என்ஆர் காங்கிரஸ்ல ஜாயின் பண்ணி புதுச்சேரியில 2026 எலெக்ஷன்ல அவரோட பெரிய பையன் கேண்டிடேட்டா நிக்கிறாரு. அது மட்டும் இல்ல, அவரோட சன் இன் லா ஆதவ் அர்ஜுனா எல்லாத்துக்குமே தெரியும் டிவிகேல ஒரு பெரிய பொசிஷன்ல இருக்காரு அப்படின்ட்டு. He is also an MLA candidate. இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு யாரும் அரசியலுக்கு வர்றது போல. சில பேர் அரசியல்ல சம்பாரிச்ச பணத்தை எடுத்து பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பல பேர் தான் பிசினஸ்ல சம்பாரிச்ச காசை காப்பாத்துறதுக்காக அரசியல குதிப்பாங்க. மேபி இவரு செகண்ட் கேட்டகரியா இருக்கலாம். இந்த சிச்சுவேஷன்ல பார்த்தா எனக்கு ஒரே ஒரு பார்ட் தான் ஞாபகத்துக்கு வருது. ஸோ மக்களே, பார்த்து கரெக்டான ஆளுக்கு ஓட் போடுங்க. Even a small difference can make a huge remarkable change.